வெல்கம் டு பிபிஆர். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க இடங்களை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து பாண்டிச்சேரியில் இருக்க பிளேஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உப்பு நீர் ஏரின்னு சொல்லுவாங்க. இப்போ மழை பெஞ்சதால் ஏரியில் ரொம்ப தண்ணி இருக்குது. இது எங்கே தெரியுமா வருது? ஓஎம்ஆர் இருக்கும், ஈஸியாக இருக்கும், நடுவில் வர வழி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஏரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், பறவையும் நல்லா இருக்கும். மேகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். வேடந்தாங்கல்ல எவ்வளோ பறவைகள் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பறவைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை கூட ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேகம் பெயிண்டிங் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு ஓஎம்ஆரையும் ஈசிஆரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு. ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரை நோக்கி போயிட்டுருக்கோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம பாண்டிச்சேரி போயிடுவோம். 2 ஹவர்ஸில் போயிட முடியுமா? 2.5 ஹவர்ஸ். ஸோ இப்போ டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ஆகுன்றாங்க. ஸோ எங்களோட இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கு டோல் வரப்போகுது. கோவலம் வந்து 1 கிலோமீட்டர், மாமல்லபுரம் 19 கிலோமீட்டர்ஸ். நம்ம சென்னையிலேருந்து வரோம் போது 35 கிலோமீட்டர்ஸ். தோ இங்கே வர டோலுக்கு நம்ம டோல் கட்டியே ஆகணும். இப்போ டோலுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல. டோலுக்கு எவ்வளோ ஆகும்? ஓ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டோலுக்கு 100 ரூபாய் ஆகுமா? ஸோ நம்ம டோலுக்கு 100 ரூபாய் கட்டிட்டு ஈஸியாக டச் பண்ணலாம். என்ன சிரிப்பு? முன்னாடி உட்கார்ற சீட்டு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் டோல் கட்டணுமா? ஓகே, கட்டலாம் வாங்க. டோலுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாவா? வாங்க நம்ம 100 ரூபாய் கொடுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவலம் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பாண்டிச்சேரி பஸ் எல்லாம் நிற்கும். பஸ்ஸில் போகிறோன்னும் போது அங்கே போது பாருங்க பாண்டிச்சேரி பஸ்ஸு, இங்கேயும் போது பாருங்க பாண்டிச்சேரி பஸ்ஸு. ஸோ இதில் நம்ம ஏறோன்னும் பொழுது பாண்டிச்சேரி போகலாம். ஆப்போசிட்டில் நமக்கு பார்க்குற இடம் தான் வந்து கோவலம். கோவலம் உள்ளே போகிற வழி, அங்கே சிக்னலில் பஸ் எல்லாம் நிற்குது. ஸோ இப்போ நம்ம ஈசிஆரை டச் பண்ண போகிறோம். வாங்க ஈசிஆரில் போகும்பொழுது என்னென்ன ஊர்கள் வருதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல பார்க்குறீங்க பாருங்க, அங்கே தான் திருவிடந்தை கோவில் இருக்குது. 108 திவ்ய தேசம்ல அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறப்பான இடமா கருதப்படுது. ஏற்கனவே உங்களுக்கு திருவிடந்தை வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிறைய கோவில்கள் வீடியோ வந்திருக்கு, அதையும் பாருங்கள். இப்போ வரப்போகிற இந்த பாண்டிச்சேரி வீடியோ பார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக வரப்போகுது. கண்டினியூவாக பார்க்கணுன்னு போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேகம் பாருங்கள், நல்லா பெயிண்டிங் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. மேகத்தை ரொம்ப ரசிக்கணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈசிஆரில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நெம்மேலின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கடல் நீரை வந்து குடிநீராக்குற திட்டம் இருக்குது. இந்த இடத்துல இருக்க சவுக்கெல்லாம் இப்போ வெட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆலவந்தார்னு சொல்லக்கூடியவரோட அறக்கட்டளையோட இடம். 1000 ஏக்கர் இடம் தான் அவரோடது. இப்போ அது அறக்கட்டளைக்கு சொந்தமாக இருக்குது. ஆலவந்தார் இறக்கும் போது என்ன எழுதி வச்சாருன்னா, இதை வந்து விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லைன்னு எழுதி வச்சிருக்காரு. அதனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆலவந்தார் அவரோட பேர்லேயே தான் இருக்குது. இப்போ அங்கே ஒரு நுழைவாயில் பார்த்துருப்பீங்க, ஆலவந்தார் அவரோட பேர் போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிறது விற்கிறது எதுவுமே அலௌடு இல்லை. ஏன்னா அது அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம். கண்டிப்பாக நீங்கள் லே அவுட் போட்டிருக்கீங்க வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது அதை பற்றி முழுசாக தெரிஞ்ச பிறகு ஈசிஆரில் வாங்குங்க. இது உங்களுக்கான ஒரு டிப்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்து அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தாவே தெரியும். ஸோ கடல் நீரை வந்து குடிநீராக்கி திருப்போரூர் கிட்ட இருக்க எல்லா கிராமத்துக்கும் இங்கே இருக்க தண்ணி தான் பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே வந்து 1000 ஏக்கர் இடம் வந்து ஆலவந்தாருக்கு சொந்தமானது. அதை விற்கவோ வாங்கவோ அனுமதி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக என்னமோ கட்டிகிட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் நெம்மேலியில் வந்து குடிநீர் வந்து ஆக்கிறது பார்த்திங்கன்னா அது ப்ளூ கலரில் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது, அதுதான். சன் ரொம்ப அழகாக இருக்குது. சன்செட் ஆகிறது ரொம்பவே அழகாக இருக்குது. ஈசிஆர் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த இடம் வந்துருச்சு பாருங்கள். நெம்மேலி உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டம், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ அங்கே பார்க்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூ கலரில் தெரியுது பாருங்க, பச்சை கலர் ப்ளூ கலர், அதுதான் இதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 22/2/2013 அன்று துவக்கப்பட்டது. இதுதான் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா சுனிதாவுக்கு இப்போ சிப்ஸு கிப்ஸு தேவைப்படுது. ஸோ வாங்க நொறுக்கு தீனி தின்னுக்கிட்டே நம்ம ஈஸியாக ட்ராவலாக பண்ண ஆரம்பிப்போம். மகாபலிபுரம் இன்னும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே நிறைய ரிசார்ட் இருக்கும். இங்கே வந்து தங்குறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க மாமல்லபுரம் ரொம்பவே விரும்புவாங்க. ஏன்னா அங்கே இருக்க பல்லவர்கள் கால சிற்பங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னும் பொழுது இங்கே இருக்க மாமல்லபுரத்தில் இருக்க எல்லா சிற்பங்களையும் பாருங்கள். என்னது பர்ச்சேஸு பாண்டிச்சேரி பர்ச்சேஸ் பண்ணுறது நாளைக்கு? ஓகே ஓகே. ஸோ நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை தான் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள், இதுதான் வந்து புலி குகைன்னு சொல்லுவாங்க. இது மாமல்லபுரம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துடும் இந்த புலி குகை. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புலியோட முகம் மாதிரி சூப்பராக இருக்கும். புலிக்குகை தான் ஃபஸ்ட்டு நமக்கு மாமல்லபுரம் வரும்போது நம்மளை வரவேற்கக்கூடியது. அடுத்தது புது எடையூர் குப்பம். இதுக்குள்ளே நம்ம போகணும் பொழுது மாமல்லபுரம் போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த சாலை வந்து உள்ளே போனால் நமக்கு மகாபலிபுரம் வந்துடும். இது நம்ம இப்போ பைபாஸ் வழியாக போயிட்டுருக்கோம். வாங்க பயணத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட்டிப்புலம் ஊராட்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த சாலை பேர் பட்டிப்புலம். இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் செய்வாங்க. நீங்களே பாருங்கள், நிறைய சிற்பங்கள், கோவில்களுக்கு தேவையான சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இடத்துல தான் செய்வாங்க. ஆர்டர் கொடுத்துட்டோன்னா செய்து கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கோவில்களில் வைப்பாங்க. நீங்கள் பார்க்குற அந்த இடம், அது என்ன இடம்? அது செமையாக இருக்குது. தாஜ்மஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. நிறைய விஐபி மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ கூட ஏதோ ஒரு மேரேஜ் நடக்குது போல இருக்குது. நுழைஞ்சிருவோம். கால்டன் சமுத்ரா, கால்டன் சமுத்ரா. ஆமாம் ஆமாம், இங்கே தான் புக் பண்ணியாச்சு இப்போவே. ஆமாம், கோல்டன் சன் பீச். விஐபிஸ்க்கு கல்யாணம் நடக்கக்கூடிய இடம் மாலாமா, அதெல்லாம் புரியுதா? நம்மளெல்லாம் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறது உள்ளே போக முடியுமா பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பலூன் திருவிழாலாம் நடக்கும். வெல்கம் ஹோட்டல் ஃபுல்லாக நிறைய நம்ம இந்த இடத்துல ரிசார்ட் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணக்கூடிய இடங்கள் பார்ப்போம். இப்போ நிறைய மேரேஜஸ் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன மேரேஜ் சொல்லுவாங்க? அது அந்த கடல் ஓரத்தில் மேரேஜ் பண்ணால் அது என்ன மேரேஜ்? அந்த மேரேஜ் பேர் என்ன? ஆமாம், பீச் ஓரத்தில் மேரேஜ் பண்ணால் அந்த மேரேஜ் பேர் என்ன சொல்லுவாங்க? ஈசிஆரில் நல்லா இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அந்த மேகத்தை பார்த்துட்டே ரசிச்சுட்டு வர்றது தனி அனுபவம் தான் சொல்லுவேன். எத்தனை பேருக்கு இது மாதிரி ட்ராவல் அப்போ நல்ல ஒரு இளையராஜா மியூசிக் கேட்கறது பிடிக்குன்றதை கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன தான் பாட்டு கேட்டாலும் நம்ம வயிறு பார்த்திங்கன்னா லைட்டாக பசிக்க தானே செய்யும். அதனால் நல்லா சூடாக வாழைக்காய் பஜ்ஜியும் டீயும் குடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் பயணத்தை துவங்கிட்டோம். எப்போ பாண்டிச்சேரி வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டுருக்கோம். பாண்டிச்சேரி இதுக்கு முன்னாடி ஒரு 4 times வந்திருக்கேன். அது ஒரு ஃபேமிலியோடு வரும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அது ஒரு ஜாலி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கிட்ட வந்தாச்சு. ஸோ பாண்டிச்சேரியில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. கண்டினியூவாக வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ பாண்டிச்சேரி உள்ள என்ட்ரி ஆனோன்னே நம்மளை வெல்கம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க இந்த தூண் தான். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியை நம்ம பார்த்திங்கன்னா 2 நாள் முழுசாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த விலாகை நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏற்கனவே நிறைய விலாக் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த விலாகை இதோடு நம்ம என் பண்ணிக்கிறோம். இதை காலையில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் அதுவும் கண்டினியூவாக வரப்போகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் போது விஜய் பியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பாண்டிச்சேரியில் இருக்க சுற்றுலா ஸ்தலங்கள் பார்க்கும்போது நிறைய கோவில்கள், அடுத்தபடி போட்டிங் போகக்கூடிய இடங்கள், அடுத்தது முக்கியமாக பீச் தான் நம்ம
பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, நம்ம இப்போ ஏற போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ பாண்டிச்சேரிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயாச்சு. பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளை வெல்கம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்க 4 பில்லர் இருக்கிற இந்த ஒரு மண்டபம் தான். இது வந்த உடனே நம்ம பாண்டிச்சேரிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். சிறப்புகள் அடுத்தபடி முக்கியமா பார்க்கறது பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு தர்கா ஒன்று பார்த்தீங்கன்னா அது போன தடவை வந்தபோது பார்த்தேன். இப்போ அந்த தர்கா கோவிலுக்கு பின்னாடி இருக்க வரலாற்று கதை, அதோ லைட் எரியுது பாருங்க. அடுத்தபடி நம்ம ஓகே, அதே இடத்துல தான் இருக்குது. பாண்டிச்சேரினாவே இதுதான் நான் சொன்ன அந்த தர்கா. அந்த சண்டே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த விலை நிஜமாவே கம்மியாக இருக்கா இல்லை ஒரு போலித்தனமாக அது மாதிரி கம்மி போட்டிருக்காங்களா அப்படின்னு ராஜீவ் காந்தி அது என்ன மாலாமா விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் 2 பேருக்கு மட்டும்தானா? ஓகே ஓகே. அப்போ ஜென்ஸ் எல்லாம் நாட் அலௌட் அதுக்குள்ள. அள்ளி மேடம் வீடு அவங்க எங்கள் ஃப்ரெண்டோட அவங்க வீட்டில் தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் எல்லா ப்ரோக்ராமும் பண்ண போகிறோம். என்ட்ரி ஆகும்போதே லைட்டாக ஒரு பசி வந்ததால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பன் ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. அதை இறங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். இதை மாதிரி மேலே பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜாம் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம சூடு பண்ணும்போதே இந்த பட்டர் வாசனை சூப்பராக இருக்குது. அதில் இருக்க அந்த ஜாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது வந்து நம்ம பாட்டிலில் இருக்க ஜாம் மாதிரி கிடையாது, இவங்களே தயார் பண்ணுற ஜாம். இவங்க கலர் பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல ஒரு பிங்க்கு கலரில் இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்கன்னும் போது இந்த பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இந்த பன் இவங்களே மேக் பண்ணுறதால இந்த சாஃப்ட்னஸ்ஸு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வரும்போது இங்கே இருக்க உணவு வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம சுவைக்கும் பொழுது இன்னுமே ஒரு புது அனுபவம் கிடைக்கும். எந்தெந்த ஊர்களுக்கு போகிறீங்களோ அந்தந்த ஊர்களில் என்னென்ன கிடைக்குதோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம காலையில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. ரொம்பவே டயர்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்காக சுட சுட இட்லியும் குருமாவும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.